கேன்சர் பேஷண்டா நீங்கள்? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேன்சர் இருக்கா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய உதவியாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஷேரிங். வணக்கம், நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். என்ன கேன்சர் அப்படின்னு கேட்டால், கேன்சர் என்ன வித கேன்சர் ஆனாலும் சரி, நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க கேன்சர்ன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த இடத்துலேருந்து தான் வந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட் எடுத்தால் குணம் அடையுமா? இந்த கேள்வி ஒன்று அவங்களுக்கு. 100% குணம் அடைவாங்களா? கண்டிப்பாக குணம் அடைவீங்க. நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா குணம் அடைஞ்சு வருவீங்க. நான் குணம் அடையிலையாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணி 2 to 3 ஸ்டேஜில் இருந்து செத்து பொழைச்சி வந்தோம். நான் குணம் அடையாமல் இருந்தோம். பாதி உயிரோடு தான் இருந்தேன். அப்பயும் கடைசியாக எனக்கு இந்த பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் தான் என்னை காப்பாற்றுனுச்சு. இது தான் எனக்கு மறுபறவையை கொடுத்துச்சு. என்னை திருப்பி ஒரு மனுஷியாக இறக்குனுச்சு. ஸோ இதை நம்பணும். நீங்கள் நம்பணுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது உண்மையாக நம்மளுக்கு வேலை செய்யுதா, அது உண்மையாக காப்பாற்றுமா அப்படின்னு. இதெல்லாம் நம்பிக்கை முடியாது, நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சில சமயம் அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற இப்போ கேட்க மாட்டாங்க. ஆனால் டாக்டர் கை விட்டுட்டாங்க. இப்போ கூட இன்ன வரைக்கும் இந்த பொழுது கூடியும் எனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு அழைப்பு. இதே ஒரு 3 மாதம் முன்னுக்கு நான் சொல்கிறப்ப இல்லை அவங்க சொன்னாங்க, முதல்ல அங்கே பார்த்துக்கிறேன், இங்கே கேட்டு மட்டும் வச்சுக்கிறோம், நாங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிறோம்லாம், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. இப்போ அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் காலம் இருப்பாங்க, 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோன்னே இப்போ கேட்குறீங்க. தவறு யார் மேலே? நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நம்ம இந்த சப்ளிமெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு சும்மா சரியான முறையை சொல்லி கொடுக்குறோம். என்னென்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி போய் என்ன சொல்லுவாங்க, எப்படி போயிட்டு எப்படி திரும்பி வராங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் புரிஞ்சுக்குங்க, எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை தீர விசாரிங்க. எனக்கு புலனம் பண்ணி அவசரப்பட்டு ஒரு இடத்துல காலை வச்சுட்டு குத்துதே குடையுதுன்னு கஷ்டப்படாதீங்க. நன்றி, வணக்கம். என் நம்பரை நாங்கள் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என் புலனம் மீன் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். 96 29 4 818 சந்தனா ரவாங்கில் இருக்கேன். நான் ரவாங்கில் இருக்கேன். நீங்கள் எனக்கு நோயாளிங்க உங்களுக்கு தெரியுமா எங்கெங்கே இருக்காங்கன்னு? வெளிநாட்டு வரைக்கும் இருக்காங்க, மருந்து எடுக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. எல்லாம் நான் என்ன முறையில் என்னால் உதவி செய்யுமோ அவ்வளோ அளவுக்கு நான் உதவி செஞ்சு உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுப்பேன். பயப்படாதீங்க. தூரமாக இருக்கிறவங்க எப்படி நம்ம இது பக்கத்தில் உள்ளவங்க அதுதான் நீங்கள் செய்கிற தப்பு. பக்கத்தில் உள்ளவங்க பார்க்கலாம், ஆனால் நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பார்க்குறேன், செய்கிறேன்.